ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி மாவு புட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு வந்து நல்லா எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, நார்மலாக பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாமல் தெளித்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்படி நீங்கள் கையில் அள்ளி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா அது வந்து பிடிக்கிறதுக்கு வரணும். அதே சமயம் நீங்கள் உதுத்து விட்டீங்க அப்படின்னா திரும்பியும் மாவாகவே மாறிடணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சிக்கலாம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். துணி போட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் துணி போடாமே போடுறேன். அதே மாதிரி மேலே இருக்க மூடியிலையும் ஆட் பண்ணுறேன். எல்லா மாவையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், அது ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லா. இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்படி நீங்கள் கையில் எடுத்து இப்படி லைட்டாக அப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுருண்டுட்டு வரணும். அப்படி வந்துச்சுன்னா மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்துட்டு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம துணியில் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு அப்படியே நம்ம கொட்டிடலாம். நான் துணி போடாமல் விட்டுட்டேன், அதனால் இந்த மாதிரி வருது. எல்லா மாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டுறணும். அந்த அப்படி கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நல்லா உதுத்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயும் ஏலக்காயும் இருந்துச்சுல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரியை வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து இது பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்துட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த நெய் ஸ்மெல்லுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நான் வெள்ளை சக்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகி, நெய் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.